30ஆம் தேதியிலிருந்து தொடர் மழை இருக்கு சரிங்களா. தொடர் மழையால சாத்தூர் அணை வந்து முழு கொள்ளளவை எட்டுருச்சு. புயல் வந்து நம்ம பகுதியில் தான் கிடக்குதுங்க. அப்படிங்கிறப்ப சாத்தூர் வந்து முழு கொள்ளளவை அடைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த தென்பனை ஆற்று சுற்றி இருக்கிற பகுதிகளுக்கு ஒரு செய்தி கூட, ஒரு மைக் அலௌன்ஸோ எந்த ஒரு இதுவும் வந்து மக்களுக்கு முறையா கொடுக்கலைங்க. அதாவது அந்த நிர்வாகம் வருது, விஓ வருது, ஊராட்சி மன்ற வருது, ஒரு 10 பேர்த்த வச்சு வீடியோ எடுத்துட்டு அந்த வீடியோவை வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல போட்டு விட்டுட்டு நாங்க வந்து அறிக்கை கொடுத்துட்டோம், எல்லாத்துக்கும் வந்து தெரிவிச்சிட்டோம் இப்படின்றாங்க. இது எல்லாமே மெப்போக்குத்தனமா இங்க அரசு அதிகாரிகள், அதாவது ஊராட்சி மன்ற நிர்வாகம், விஓ மற்றும் மற்ற அதிகாரிகள், சாத்தூர் அணையை சார்ந்தவர்கள் எல்லாருமே மெப்போக்குத்தனமாக செயல்பட்டதால் வெள்ளம் அதிகமாக வந்து சுமார் அண்ணா நகர் பகுதி, மூங்கல்துறைப்பட்டு அண்ணா நகர் பகுதியில் 150 வீடுகள் தண்ணீரில் அடைத்து செல்லப்பட்டது சரிங்களா. மிகவும் இதுல அவங்களோட அத்தியாவசிய சான்றிதழ், வீட்டு உபகரண பொருட்கள், கால்நடைகள் மற்றும் வீடு, அதோட கூரை எல்லாமே அடிச்சுட்டு போயிடுச்சுங்க. இதுக்கு யார் பொறுப்புன்னு இல்லை. காலையில அது இல்லாம இங்க இருக்கிற இந்த மக்களுக்கு 150 வீடு எல்லாம் கணக்கு பண்ணிக்கங்க எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு. அவங்களுக்கு உடுத்துக்கிற மாற்று துணிக்குள்ள முகாம் சொல்லிட்டு இந்த டிடிஎம் மண்டபத்தில் தான் தங்க வச்சுக்கிறாங்க. இதுல சுகாதார வசதி இல்லை, குடிநீர் இல்லை, சரியான உணவு இல்லை. இரவு 2 மணிக்கு வந்தவங்களுக்கு, கை கொண்டு வரவங்களுக்கு பால் கூட இல்லை, குடிக்க பால் இப்படி